இந்த வையகத்தில் ஒரு வாய் சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் பலர் பசியால் ஏங்கும் நிலையில் பசிக்கும் வயிற்றுக்கு உண்ண உணவளித்தவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் சம்பவம் ஒன்று திருச்சியில் அரங்கேறியிருக்கின்றது. தை அமாவாசையொட்டி தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபடும் உறவினர்கள் யாசகம் கேட்போருக்கு முன்னோர்களுக்கு படைப்பது போல பொட்டலம் பொட்டலமாக உணவை அள்ளி வழங்கி சென்றனர். திருச்சி காவிரி ஆற்றங்கரையில் தர்ப்பணம் முடித்து வருபவர்களிடம் கையேந்தி பிச்சை கேட்க வரிசை கட்டி அமர்ந்திருந்த பிச்சைக்காரர்களுக்கு அங்கு வந்து சென்றவர்கள் யாசகமாக உணவு பொட்டலங்களை கொடுத்து சென்றனர். பசிக்கு மேல சாப்பிட ஒவ்வொரு இட்லியும் அடுத்தவரோடதுன்னு சொன்னதை மதிக்காமல் ஒவ்வொருவரும் தங்கள் கை கொள்ளா அளவிற்கு உணவு பொட்டலங்களை யாசகமாக பெற்றுக்கொண்டனர். அந்த உணவு பொட்டலங்களை தங்களுக்கு அருகில் வைக்க இடமில்லாமல் அதனை உண்ணவும் மனம் இல்லாமல் அனைத்தையும் ஒவ்வொருவராக குப்பை தொட்டியில் வீசி சென்றனர். ஒரே நாளில் 500க்கும் மேற்பட்ட உணவு பொட்டலங்கள் யாருக்கும் பயன் அளிக்காமல் குப்பை தொட்டிக்கு சென்றது அவலத்தின் உச்சம். தாங்கள் பணத்தை எதிர்பார்த்து யாசகம் கேட்டதாகவும், ஆனால் பெரும்பாலானவர்கள் உணவு பொட்டலங்களை யாசகமாக கொடுத்துவிட்டு சென்றதால் அதனை சாப்பிட இயலாது என்பதால் குப்பையில் வீசுவதாக தெரிவித்தனர். ஐயா, சாப்பாடு கொடுக்கறத வேணான்னு சொல்ல வேண்டியது. ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாதவர்கள்தான் பிச்சை எடுப்பார்கள் என்ற நிலை மாறியிருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தின இந்த காட்சிகள். வயது முதிர்ந்து ஆதரவு இன்றி தவிப்போர் சாப்பாட்டிற்காக யாசகம் பெற்று வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது பிச்சை எடுத்து பணம் சேர்க்கும் சோம்பேறிகள் பெருகிவிட்டனர் என்பதை குப்பையில் வீசப்பட்ட உணவு பொட்டலங்கள் சற்று அழுத்தமாக உணர்த்தி இருக்கின்றது. உணவு வழங்கும் எண்ணம் கொண்டோரிடம் உணவு பொட்டலங்களை சேகரித்து உணவு தேவைப்படும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு கொண்டு சேர்த்தால் அங்குள்ளவர்கள் ஒருவேளை உணவை வயிறார உண்ட திருப்தி கிடைக்கும். வரும் காலங்களில் இது போன்ற முயற்சியை சமூக சேவை அமைப்புகள் முன்னெடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் பசித்தால் அள்ளி சாப்பிடுவதற்கு சில்லறை காசுகள் ஒன்றும் சீரக சம்பா சோறு அல்ல என்பதை இந்த சோம்பேறிகளுக்கு உணர வைக்க வேண்டியது அவசியம். பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன் மற்றும் வேல்ராஜ்.